வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பீக்கங்காய் குருமா சுவையாக வைக்கலாம் வாங்க. கடுகு பொரிஞ்சுன்னு கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா வதக்கிட்டு இதுலேயே நம்ம அரிஞ்சு வச்ச பீக்கங்காயும் போட்டுக்கிறோம். ஒரு வதக்கலாம். ஸ்டேஜில் மிளகாத்தூள், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு வதக்கிட்டு இந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வேகட்டும். நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது சால்ட்டை விட. இது நல்லா கொதித்து மசாலா ஸ்மெல் போன உடனே நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி வச்ச விழுது இருக்குது, அதை லாஸ்ட்டில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ மசாலா ஸ்மெல் போக நல்லா கொதித்து காய் வேகட்டு பார்க்கலாங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச தேங்காய் விழுதும் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கோம் திக்னஸுக்காக, அதையும் போட்டிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் வேணால் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு அரைச்சி கூட போட்டுக்கலாம். ஒரு திக்னஸ்ஸாக இருக்கும். நம்ம குருமா பீக்கங்காய் குருமா எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். சூப்பராக பீக்கங்காய் குருமா எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், ரைஸுக்கு தொட்டுக்கலாம். ரைஸ் எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.